அன்பு பெற்றோர்களே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த ஈவாகி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சுய புத்தியினால் வளர்த்து எடுப்பது என்றால் அது அசாத்தியமான காரியம். ஆகவே பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தோமானால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்விலே உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக கேடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே தகுதியற்ற இந்த பாவிக்கும் தாய்மை என்னும் தகுதியை கொடுத்து என் கருவில் இருக்கும் பொழுதே எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஒவ்வொரு அவயவங்களையும் ஒவ்வொரு எலும்புகளையும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளுக்கேற்ற வளர்ச்சியை கொடுத்து ஏற்ற நாளிலே சுகபத்திரமாய் இந்த உலகத்தை காணும்படியான கிருபையை என் பிள்ளைக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தை பார்த்தது முதல் இந்நாள் வரை காத்து வழிநடத்தி வருகிறீரே, உம் அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீலோவா ஆலயத்திலே மனங்கசந்து அழுது போராடி சாமுவேலை பெற்றுக்கொண்டு அந்நாளை போல எங்கள் கண்ணீருக்கும் பதில் தந்து இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான் இந்த பொக்கிஷமாகி எங்கள் பிள்ளைகளை எங்கள் சுயபுத்தியினால் வளர்த்து நாங்கள் தோற்று போய்விடாமல் இந்த உலகத்திலே உமக்கு பிரியமான வழியில் வளர்த்த வேண்டிய ஞானத்தை பெற்றோராகி எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆபத்துக்கள் நிறைந்த உலகம் ஐயா, எங்கள் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அவர்கள் போகையிலும் வருகையிலும் உம்முடைய தேவதூதர்களை அவர்களுக்கு முன்பாக அனுப்பி அவர்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீங்கள் தந்திருக்கிறதான எங்கள் பிள்ளைகள் அநேக நேரத்திலே எங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், எங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவர்களாய், எங்கள் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவர்களாய் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அதனால் எங்கள் இருதயங்கள் மன வருத்தத்தினாலும் சஞ்சலத்தினாலும் சோர்வடைந்து விடுகிறது தகப்பனே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளுடைய செய்கை செம்மையானதோ சுத்தமானதோ என்பது அவர்கள் நடத்தையினாலே விளங்கும் என்ற வசனத்தின்படியே சிறு பருவம் முதல் ஒவ்வொரு பருவத்திலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இந்த சமுதாயத்திலே ஒரு பெயர் பெற்ற பிள்ளைகளாய் வளர அவர்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கும் கல்வி செல்வத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தங்களுக்கு கொடுத்ததான கல்வியை எங்கள் பிள்ளைகள் உண்மையோடும் உற்சாகத்தோடும் கற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் நல்ல ஞாபக சக்தியையும் சுலபமாக கற்றுக்கொள்ளும் திறனையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் கற்பதற்காக அமரும் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும் தகப்பனே. உலக மாயைகளின் எண்ணங்களை அந்த இடத்திலே பொல்லாத சத்ருவானவன் கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளுடைய மனதை சஞ்சலப்படுத்தாமல், எங்கள் பிள்ளைகளுடைய எண்ணங்களை திசை திருப்பாமல் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் அந்த இடத்திலே எங்கள் பிள்ளைகளை சுற்றி வேலி எழுப்பி காத்துக்கொள்ளும் தகப்பனே. படிக்கிற வேளையிலே பிசாசானவன் கொண்டு வருகிற தூக்கம், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய கல்வி எதிர்காலத்திலே எங்கள் பிள்ளைகளை சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு தூண்டுகோலாய் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, படித்து முடித்து வேலைகள் இல்லாமல் இருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. படித்த படிப்பிற்கேற்ற வேலைகள், வேலைக்கேற்ற பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் ஒவ்வொன்றையும் கொடுத்து எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே பாவ வழிக்கு கொண்டு செல்கிற பொல்லாத நட்புகளை ஒருபோதும் கொடுக்காமல் வாழ்வில் முன்னேறத்தக்க நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும் அவர்கள் இருதயத்திற்கு ஏற்ப நல்ல நண்பர்களையும் ஆவிக்குரிய வாழ்வில் பலப்பட்ட நல்ல ஆவிக்குரிய சிநேகிதர்களை மட்டும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேண்டாத நட்புகள் இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களை விட்டு விலகி செல்லும் நல்ல மனப்பக்குவத்தை நல்ல மன உறுதியையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாயிலிருந்து ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் புறப்படாமல் பக்தி விருத்திக்கேற்ப நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசும்படியாய் சாந்தமுள்ள நாவை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனிய சொற்கள் தேங்கோடு போன்றது. தேங்கோடு ஒரு ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாம். ஆம், எங்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மூலமாக அநேக ஆத்மாக்கள் மனமகிழ்ச்சி அடையும்படியான கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் தீங்குகள் கேடுகள் நிறைந்த உலகத்தை புத்தியோடும் ஞானத்தோடும் கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்வில் பலப்பட்டு நிற்க வேண்டும் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் சிறு பருவம் முதலே ஆலயத்திற்கும் ஆலய ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய், ஓய்வு நாள் பாடசாலை போன்ற ஒவ்வொரு சங்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய், சாமுவேலை போல இறை வார்த்தைக்கு காத்திருக்கிற பிள்ளையாய், இறை வார்த்தையின் மேல் தாகமுள்ள பிள்ளையாய் வளர கிருபை தகப்பனே. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ள பிள்ளையாய், மோசேயை போல தலைமைத்துவ பண்புடைய பிள்ளையாய், நெகேமியாவை போல மனதைரியமுடைய பிள்ளையாய் வாழ கிருபை செய்யும் தகப்பனே. பொல்லாப்புகளுக்கும் அநியாயங்களுக்கும் சண்டைகளுக்கும் தங்கள் வாழ்வுகளை விலக்கி ஆவிக்குரிய மகனாக ஆவிக்குரிய மகளாக தானியேலை போல தினமும் 3 முறை ஜெபித்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மதுபான பிரியனாய் உலக சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி தரித்திரனாகி விடாமல் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல என்று வேதம் சொல்கிறதே. எங்கள் பிள்ளைகள் மதிக்கேடனாய் ஒருபோதும் போதைகளை அநேக கேடுகளை விளைவிக்கிற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதபடி எப்படி ஒரு தானியேல் ராஜாவின் போஜன பதார்த்தங்களான திராட்சரசம் போன்ற விலையுயர்ந்த போஜனங்கள் தன் மேஜைக்கு முன்பாக இருந்த போதிலும் அவைகளுக்கெல்லாம் தன்னை விலக்கி மரக்கறி முதலான காய்கறிகளை புசித்தான் என்று வேதம் சொல்கிறதோ, அதே போல எங்கள் பிள்ளைகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் உமக்கு அருவருப்பானவைகள் என்பதை அறிந்து அதிலிருந்து தங்கள் வழிகளை விளக்கும்படியான ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, பல்வேறு விதமான புது புது வியாதிகள் நிறைந்திருக்கும் இந்த உலகத்திலே எங்கள் பிள்ளைகளை அவர்களுடைய வாழ்வை அலைக்கழிக்கும்படியான ஒரு வியாதிகளும் எங்கள் பிள்ளைகளுடைய உடலிலே தொற்றிவிடாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் உட்கொள்கிற ஆகாரங்கள் அவர்கள் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை உண்டாக்க வேண்டுமே தவிர பலவீனத்தை ஒருபோதும் கொண்டு வராதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அடிக்கடி எங்கள் பிள்ளைகளுக்கு சோர்வுகளை உண்டாக்குகிற தலைவலி, காய்ச்சல், அஜீரண பிரச்சனைகள், தோல் வியாதிகள் போன்றவைகள் எங்கள் பிள்ளைகளை அண்டிக்கொள்ளாமல் இருக்க ஒவ்வொரு அவயங்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு உம்முடைய பாதுகாப்பினால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை மாம்ச இச்சையில் விழுந்து கேட்டின் பாதையில் சென்று விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இச்சையான வார்த்தைகளுக்கு, இச்சையான கண்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருக்கும் பரஸ்திரீயின் உதடுகளுக்கு இப்பொழுதே அவர்களை அப்புறப்படுத்துங்க. தீமையான காரியங்கள் இவர்களை தொடராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். கல்விக்கு தடையாய், அவர்கள் வாழ்வின் உயர்வுக்கு தடையாய் இருக்கிற இச்சைகளின் ஆவிகளை எங்கள் பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்த தங்களை அழிக்கும் மாயையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விடுபட செய்யும். உலகத்திலே தந்திருக்கிறதான எங்கள் பிள்ளைகளை பரிபூரண ஆயுசோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு தலைமுறையாய் அவர்கள் கண்டு இந்த உலகத்திலே அநேக காரியங்களை, அநேக நன்மையான காரியங்களை எங்கள் மூலமாய் எங்கள் அப்பா நீங்க செய்ய எங்கள் பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒரு கிறிஸ்தவர்களாய், ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் இராமல் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் அவர்களோடு இருக்கிற அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்களும் அவர்களுடைய நடத்தைகள் மூலமாக, அவர்களுடைய செய்கைகள் மூலமாக ரட்சிக்கப்பட எங்கள் பிள்ளைகளையும் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன்.